பிஎட் ஃபர்ஸ்ட் இயர்ல தற்கால இந்தியாவும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட் பார்க்க போறோம். அந்த சப்ஜெக்ட்ல நம்ம 7th யூனிட் பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுங்க. இந்த 7th யூனிட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு கேள்வி தான் இருக்கு. சரிங்களா? இந்த 2 கேள்வி நான் சொல்ற ஃபார்மெட்ல நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிருங்க. நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்க கொஸ்டின் எடுத்தவனையும் இப்ப நான் இந்த 2 கேள்வியில எந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்க ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சுங்க. ஏன்னா இதுல டேபிள் கார்டு இருக்கு, பாயிண்ட் வைஸா இருக்கு. நீங்க முதல் கேள்வியே சிறப்பா ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அவங்க திருத்தவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து மார்க் போட்டுருவாங்க. நீங்க ஃபெயில் ஆகணும் அப்படின்ற நினைப்பே இருக்க வேண்டாம், உறுதியா பாஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஏன்னா இதுல 2 கேள்வி தான் இருக்கு, 1 உறுதியா கேட்பாங்க. சரிங்களா? லாஸ்ட் 2018 கொஸ்டினும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு நான் பார்க்க போறது தற்கால இந்தியாவும் கல்வியில 7th யூனிட் பார்க்க போறோம். அதுல 2 கேள்வி இருக்கு சொன்னேன். ஒரு கேள்வி என்னன்னா 5 ஆண்டு திட்டங்கள். இந்த 5 ஆண்டு திட்ட காலத்துல கல்விக்கான என்ன செய்யலாம் பாக்குறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். 2வது கேள்வி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கல்வியில் நிதி அமைப்பு. பாருங்க, அதாவது 7th யூனிட் பார்க்க போறோம். 7th யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வி திட்டமிடல் மற்றும் நிதி அமைப்பு. இதுதான் 7th யூனிட். இதுல 2 கேள்வி இருக்கு. 1 5 ஆண்டு திட்டங்கள், 2 கல்வியில் நிதி அமைப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2வது கேள்வி பார்க்க போறோம். என்ன கேள்வி கேட்டீங்கன்னா கல்வியில் நிதி அமைப்பு. இந்த கேள்வி தான் பார்க்க போறோம். கல்வியில் நிதி அமைப்பு இந்த கேள்வியை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது 2018 கொஸ்டின் கேட்டிருக்கான். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த புக்கு வேணா படிச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற பாயிண்டா அந்த டேபிள் காலத்தை என்ன ஃபார்மேட்ல நான் என்ன ஃபார்மேட் சொல்றோம் அந்த ஃபார்மேட்டை நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உறுதியா இந்த கேள்வி வருது. சரிங்களா? நீங்க உங்களுக்கு ஒரு 10 மார்க் கையில் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நீங்க முதல் கேள்வியா இந்த கேள்வி எடுக்க ஆரம்பிச்சுங்க. கொஸ்டினை பார்த்தோன்னே இந்த கேள்வி இருந்துச்சுன்னா முதல் கேள்வியை எடுத்து இந்த கேள்வி எழுத ஆரம்பிச்சுங்க. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்வியில் நிதி அமைப்பு. இதைத்தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி போடுங்க. கல்வியில் நிதி அமைப்பு அப்படின்னு ரெடி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. என்ன இன்ட்ரோடக்ஷன் கேட்டீங்கன்னா 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கல்வி முன்னேற்றம் ஏற்பட்டது. 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டுல கல்வி முன்னேற்றத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கல்விக்கான செலவு தொகை பொதுவாக ஆண்டுக்காண்டு தொடர்ந்து சீராக உயர்ந்து கொண்டே வந்துள்ளது. அடுத்ததான் சொல்றாங்கன்னா கல்விக்கான செலவு தொகை வந்து பொதுவாக ஆண்டுக்காண்டு தொடர்ந்து சீராக உயர்ந்து கொண்டே வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பாக பள்ளி கல்விக்கான செலவின தொகை 5 ஆண்டு திட்ட காலத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்து இருக்கின்றது. ஏன்னா சிறப்பானது சிறப்பா நம்ம கல்வி திட்டத்தை செயல்படுத்துறதுனால 5வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்து இருக்கிறது. இந்த கல்விக்கான செலவு வந்து 5வது 5 ஆண்டு திட்டத்தில் வந்து குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் நீங்க என்ன சொன்னீங்கன்னா 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கல்வி முன்னேற்றம் ஏற்பட்டது. அடுத்து கல்விக்கான செலவு தொகை பொதுவாக ஆண்டுக்கு ஆண்டு தொடர்ந்து சீராக உயர்ந்து கொண்டே வந்துள்ளது. சிறப்பான பள்ளி கல்விக்கான செலவின தொகை 5வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்திருக்கின்றது. இது இன்ட்ரோடக்ஷன். சரி, இந்த 5வது 5 ஆண்டு திட்டத்துல இந்த திட்டங்கள்ல ஒவ்வொரு திட்டங்கள்லையும் எவ்வளவு செலவழிச்சாங்க அப்படின்றத பத்தி ஒரு டேபிள் காலம் போடுறீங்க. அது என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுங்க. நல்லா கவனிச்சுங்க. நீங்க இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி, இந்த நீங்க வேற எந்த புக்கை படிச்சாலும் சரி, இப்ப நான் சொல்ற ஃபார்மேட் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு 2வது வந்துருங்க. நீங்க முதல் கேள்வியே எழுத ஆரம்பிச்சிருங்க. அதுதான் நான் சொல்றேன். சரிங்களா? கவனிச்சுங்க. என்ன ஹெட்டிங் பாத்துங்க. இப்போ உங்களுக்கு சரியா தெரியலனா கூட நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. நான் பேசுறத வச்சு பாருங்க. திட்டம் மற்றும் திட்டத்தின் கீழ் வராத இனங்களின் மொத்த செலவு தொகை. அதாவது 5 ஆண்டு திட்டத்துல இந்த கல்விக்கான செயல்படுத்தப்பட்ட மொத்த செலவு தொகை பத்தி தான் இந்த டேபிள். அதான் திட்டம் மற்றும் திட்டத்தின் கீழ் வராத இனங்களின் மொத்த செலவு தொகை அப்படின்னு பிராக்கெட்ல ரூபாய் கோடி கணக்கில், அதாவது கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்க. அது ரூபாய் போட்டு கோடி கணக்கில் அப்படின்னு பிராக்கெட் போட்டுருங்க. இதுல பாருங்க, முதலாவது 5 ஆண்டு திட்டம் நோட் பண்ணி வச்சுங்க. முதலாவது 5 ஆண்டு திட்டம் 1951-56ல 58.98 கோடி, 58.98, இது ரூபாய் கோடி கணக்கில் போட்டுருக்கோம். 58.98 முதலாவது 5 ஆண்டு திட்டம். அடுத்த வரை 2வது 5 ஆண்டு திட்டம் 1956-61. இது எவ்வளவு இருக்குன்னா 76.52. பாருங்க, 76.52. அடுத்து பாருங்க, 3வது 5 ஆண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும். அடுத்து 134 கோடி, 134. அடுத்து பாருங்க, 4வது 5 ஆண்டு திட்டம் 1969 இருந்து 74 வரைக்கும். எவ்வளவு கேட்டீங்கன்னா 340 கோடி, சீராக உயர்ந்து 340 கோடி. அடுத்து பாருங்க, 5வது 5 ஆண்டு திட்டம். அதுல ஒவ்வொரு வருஷமும் இங்கிலீஷ்ல தனித்தனியா கொடுத்துருக்கான். 1974 to 75 வரைக்கும் 97 கோடி, 97.82.
அடுத்து 75ல இருந்து 76 வரைக்கும் 104.67. அடுத்து 76ல இருந்து 77 வரைக்கும் 121.79. அடுத்து 77ல இருந்து 78 வரைக்கும் 134.48. அடுத்து 1978ல இருந்து 79 வரைக்கும் 141 கோடி. சரிங்களா? சோ இந்த அடுத்து போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோனையும் இதை நீங்க போட்டு ஒரு பாக்ஸ்க்குள்ள இதை வர மாதிரி பார்த்து நீட்டா போட்டுருங்க. சரிங்களா? இது முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன கெட்டிங் போறீங்கன்னா கவனிச்சுங்க. இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன், ஒரு இந்த எழுத சொல்லிருக்கேன். அடுத்து என்ன கெட்டிங் போறீங்கன்னா இந்தியாவில் கல்விக்கு நிதி திரட்டும் முறைகள். இந்தியாவில் கல்விக்கு நிதி திரட்டும் முறைகள் கெட்டிங் போட்டுருங்க. கவனிச்சுங்க. இந்தியாவில் கல்விக்கு நிதி திரட்டும் முறைகள் அப்படி கெட்டிங் போடுங்க. இது என்ன ஆகுதுன்னா, கல்வி வளர்ச்சியில் அரசின் பொறுப்பு சுதந்திர இந்தியாவில் அதிகரித்துள்ளது. கல்வியோட பொறுப்பு தான் ஒரு அரசுக்கு முக்கியத்துவம், சுதந்திர இந்தியாவில் முக்கியத்துவம் படுத்துறாங்க. கல்வி வளர்ச்சியில் அரசின் பொறுப்பு சுதந்திர இந்தியாவில் அதிகரித்துள்ளது. சுதந்திர இந்தியாவில் அதிகரித்துள்ளது. இதற்கு 3 சிறப்பான காரணங்கள் உள்ளன. நல்லா கவனிச்சுங்க. கல்வி வளர்ச்சியில் அரசின் பொறுப்பு சுதந்திர இந்தியாவில் அதிகரித்துள்ளதுன்னு சொன்னாங்க. இதுக்கு 3 சிறப்பான காரணங்கள், ஒரு 3 முக்கிய காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சுதந்திர இந்தியாவில் அரசுக்கு கல்வி தான் முக்கிய பொறுப்பு சொல்றாங்க. இதுக்கு ஒரு 3 முக்கிய காரணங்கள் சொல்றாங்க. கவனிச்சுங்க. முதல் 1, அதுக்கு 1.1. முதல் பாயிண்ட், நாடு விடுதலை அடைந்த பின் கல்விக்கான தேவை பெருகியுள்ளது. இன்னைக்கு கல்வியில எதுவுமே கிடையாது. நாடு விடுதலை அடைந்த பின் கல்விக்கான தேவை பெருகியுள்ளது. முதல் பாயிண்ட். இரண்டாவது, அரசு கல்வி தரத்தை உயர்த்த முயற்சித்து வருகிறது. இரண்டாவது, அரசு கல்வி தரத்தை உயர்த்தணும். கல்வி தரம் உயர்த்த பொருளாதார உயரும், நம் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி அரசு கல்வி தரத்தை உயர்த்த முயற்சித்து வருகிறது. இரண்டாவது. மூணாவது, கல்வி அறிவும் திறன்களும் உள்ள மனித சக்தி. கல்வி அறிவும் திறன்களும் உள்ள மனித சக்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. அப்ப அதனாலதான் கல்விக்கான பொறுப்பு, அரசு பொறுப்பு அதிகப்படுத்துகிறது. அதான் மூணாவது சொல்றாங்க, கல்வி அறிவும் திறன்களும் உள்ள மனித சக்தி. கல்வி அறிவும் திறன்களும் உள்ள மனித சக்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. அப்ப 3 பாயிண்ட் சொல்லிட்டீங்களா? முதல் பாயிண்ட், நாடு விடுதலை அடைந்த பின் கல்விக்கான தேவை பெருகியுள்ளது. 2, அரசு கல்வி தரத்தை உயர்த்த முயற்சித்து வருகிறது. 3, கல்வி அறிவும் திறன்களும் உள்ள மனித சக்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. இந்த 3 காரணங்களாகத்தான் இந்தியாவில் கல்விக்கான நிதி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. 3 பாயிண்ட் எழுத பிறகு அதுக்கு பிறகு ஒரு டயக்ராம் போறீங்க. என்ன கேட்டீங்கன்னா, பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு டேபிள் காலம் போறீங்க. கவனிங்க. அது கேட்டீங்கன்னா, மைய அரசும் மாநில அரசுகளும் பகிர்ந்து கொண்ட கல்வி செலவு ஒவ்வொரு ஆண்டு கல்வி எவ்வளவு இருக்கு, அதுல மாநில அரசு எவ்வளவு எடுத்துக்கிறது செலவுல, மாநில அரசு எத்தனை எடுத்துக்கணும், மைய அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இது எவ்வளவு ஃபண்ட் ப்ரொவைட் பண்றதா பார்க்க போறோம். மைய அரசு மாநில அரசுகளும் பகிர்ந்து கொண்ட கல்வி செலவு. இந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியா செலவுனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிராக்கெட்னா சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப 3 டேபிள்கள் வருது. ஒண்ணு இருந்து ஒரு ஐந்தாண்டு திட்டம், இன்னொன்று மைய அரசு மாநில அரசு. ஐந்தாண்டு திட்டத்துல கீழே எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்துட்டு அதுக்கு மைய அரசு எத்தனை சதவீதம் கொடுத்துருக்கு, மாநில அரசு எத்தனை சதவீதம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்க போறாங்க. பாருங்க, ஐந்தாண்டு திட்டத்துல முதல் 5ஆவது திட்டத்துல மைய அரசு 25% கொடுத்துருக்கு, மாநில அரசு 75% கொடுத்துருக்கு. 2வது காலத்துல 25% மைய அரசு கொடுத்துருக்கு, 75% மாநில அரசு கொடுத்திருக்கு. அடுத்து 3வது காலத்துல 26% மைய அரசு கொடுத்திருக்கு, 74% மாநில அரசு கொடுத்திருக்கு. அடுத்து 4வது இடத்துல 33% மைய அரசு கொடுத்திருக்கு, 67% மாநில அரசு கொடுத்திருக்கு. சரிங்களா? அது 5வது இடத்துல 30% மைய அரசு கொடுத்திருக்கு, 70% மாநில அரசு கொடுத்திருக்கு. அடுத்து 6வது இடத்துல 22% மைய அரசு கொடுத்திருக்கு, 78% மாநில அரசு கொடுத்திருக்கு. அடுத்து 7வது இடத்துல 37% மைய அரசு கொடுத்திருக்கு, 63% மாநில அரசு கொடுத்திருக்கு. எல்லாம் கவனிச்சுங்க. இந்த ஃபார்மட்டை நீங்க போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், அதுக்கு பிறகு ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டேன். அதுக்கு பிறகு கல்வி, இந்தியாவில் கல்வி நிதி திட்ட முறைன்னு சொல்லி 3 பாயிண்ட் சொல்லி அதுக்கு பிறகு இந்த விஷயம் தான் சொல்லிட்டேன். சரிங்களா? இதை நீங்க எழுதிட்டு அதுக்கு பிறகு கல்விக்கு நிதி தரும் ஆதாரங்கள். அடுத்த ஹெட்டிங் நல்லா கவனிச்சுங்க. அடுத்த ஹெட்டிங் கல்விக்கு நிதி தரும் ஆதாரங்கள். அதாவது
கல்விக்கு வந்து யாரெல்லாம் நிதி கொடுக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் நிதி பெறப்படுது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப யாரெல்லாம் நிதி கொடுக்கப்படுது, அப்ப இந்த நிதி போட்ட பிறகு அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான போடணும். முக்கியமானது அதுக்கு பிறகு நம்ம போட வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனிச்சுங்க. அடுத்த கேட்டீங்கன்னா கல்விக்கான நிதி ஆதாரங்கள். கல்விக்கான நிதி ஆதாரங்கள் எங்கெங்கெல்லாம் புறப்படுது, இதனால எந்த புக்கு வேணா படிச்சுங்க. இந்த ஃபார்மெட்டை கண்டிப்பா போட்டுங்க. உங்க வேற புக்கில் படிக்கிறது ஃபார்மெட் இல்லைன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டைப்ல ப்ரெசென்ட் பண்ணினா கண்டிப்பா பார்த்தோன்னே நீங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. நீங்க உறுதியா பாஸ் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம், எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, கல்விக்கான நிதி ஆதாரங்கள் அப்படின்னு போட்டு ரெண்டு இருந்து வருது. சரிங்களா? ஒண்ணு வெளியார் தருவது, இன்னொன்னு உள்நாட்டில் திரட்டப்படுவது. ஒண்ணு வெளியார் தருவது, இன்னொன்னு வந்து உள்நாட்டில் திரட்டப்படுவது. ரெண்டு தான் பிடிச்சிருக்காங்க. கல்விக்கான நிதி ஆதாரங்களை வெளியார் தருவது, உள்நாட்டில் திரட்டப்படுவது. சரியா தெரியல, நீங்க நோட் பண்ணிச்சுங்க. அதாவது ஒவ்வொரு ஆட்சி வர்றாங்க. சரிங்களா? பாருங்க, கல்விக்கான நிதி ஆதாரம் என்ன பிடிச்சிருக்காங்க, ஒண்ணு வெளியார் தருவது, இன்னொன்னு உள்நாட்டில் திரட்டப்படுவது அப்படிங்க. இந்த வெளியார் தருவதை 3 தான் பிடிச்சிருக்காங்க. வெளியார் தருவதை 3 தான் பிடிச்சிருக்காங்க. ஒன்னு யாருன்னா உதவி அல்லது மானியம். இந்த வெளியார் எந்த மாதிரிலாம் வெளியார்ட்ட வாங்கலாம், உதவி அல்லது மானியம். உதவி மூலமா மானியம் மூலமா வாங்கலாம். ரெண்டுன்னா கடனா வாங்கலாம். நம்ம அரசு வந்து வெளியாட்டு வந்து கடனா வாங்கலாம். அடுத்து பிற எந்த வகையில நம்ம வாங்கலாம். அப்போ 3 தான் படிச்சுக்காங்க. ஒண்ணு உதவி அல்லது மானியம் வாங்கலாம், அடுத்து கடன் வாங்கலாம், இல்ல பிற அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, உள்நாட்டில் திரட்டப்படுவது, தனியாருக்கு திரட்டப்படுவது, பொதுமக்களுக்கு திரட்டப்படுவது. சரிங்களா? இதை 2 தான் வச்சு இதை வந்து வெளியாட்டு தருவது, உள்நாட்டு தருவது. வெளியாட்டு தருவது வந்து உதவி அல்லது மானியம், கடன், அப்புறம் பிற. இந்த 3 தான் படிச்சுக்காங்க. அடுத்து உள்நாட்டில் திரட்டப்படுவது தனியாருக்கு இருந்து வாங்கலாம், பொதுமக்கள் வந்து வாங்கலாம். சரி, இந்த தனியார் வந்து மறுபடியும் 4 பிரிவா படிச்சிருக்காங்க. இந்த தனியார் வந்து மறுபடியும் 4 பிரிவா படிச்சிருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. ஒண்ணு தனியார் வந்து கட்டணங்கள் வாங்கலாம். நம்ம ஏதாவது எத்தனையோ தனியார் ஒப்படைக்கிறோம், அதுக்கு நம்ம கட்டணங்கள் வாங்குறோம். அப்ப கட்டணங்கள். அடுத்து பராமரிப்பு, தனியார் விஷயத்துல டாக்ஸ் போட்டு வாங்குறாங்க. பராமரிப்பு. அடுத்து வைப்பு நிதிகள். தனியார் வந்து முதலீடு பண்ணா அதுக்கான பெரிய அரசாங்கத்தான போகும். அப்ப வைப்பு நிதிகள், அப்புறம் பிற. அப்ப பாருங்க, தனியார் வந்து கட்டணங்கள் மூலம் வாங்கலாம், பராமரிப்பு, வைப்பு நிதிகள், பிற. நல்லா கவனிச்சுக்க. தனியார் வந்து கட்டணங்கள், பராமரிப்பு, வைப்பு நிதி, பிற. இது தனியார் வந்து. பாருங்க, பொதுமக்கள் வந்து அரசு, உள்ளாட்சி அமைப்புகள். பொதுமக்கள்னா அரசாங்கம் தான். அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அரசு யாராரு, மைய அரசு, மாநில அரசு. அரசுன்றது மைய அரசு, மாநில அரசு. அடுத்து பாருங்க, உள்ளாட்சி அமைப்புன்றது மாவட்ட மன்றங்கள், நகராட்சிகள், ஊராட்சிகள். இதுக்கெல்லாம் இதுதான் கல்விக்கான நிதி ஆதாரங்கள். இதுக்கெல்லாம் கல்வி நம்ம வாங்குறோம். இந்த பாடத்தை நல்லா பார்த்துக்க. உள்ளாட்சி அமைப்புல 3 தான், மாவட்ட மன்றங்கள், நகராட்சிகள், ஊராட்சிகள். 3 இதுதான் கல்விக்கான நிதி ஆதாரங்கள். இந்த கேள்வியோட மெயின் கான்செப்டே இதுதான். உங்களுக்குலாம் இருந்துதான் நம்ம கல்விக்கான நிதி ஆதாரங்கள் கற்றுக்கிறாங்க. சோ இந்த ஃபார்மெட்டை போட்டு அதுக்கு கீழே இந்த ஃபார்மெட்டை போட்டு அதுக்கு கீழே என்ன கேட்டீங்கன்னா, கல்விக்கான நிதி ஆதாரம் இந்த ஃபார்மெட் போட்டீங்க. அதுக்கு கீழே இந்த போட்டு அது கீழே ஒண்ணு பொதுமக்களது நிதி உதவி ஒண்ணுன்னு போட்டுங்க. பொதுமக்களது நிதி உதவி அவங்களுக்கு கல்வி எப்படி வாங்க. 2 கல்வி கட்டணம். பொதுமக்களது நிதி உதவி 1. 2 கல்வி கட்டணம். அடுத்து பாருங்க, 3 மாணவர்களுக்கான கல்வி கடன். பாருங்க, 3 மாணவர்களுக்கான கல்வி கடன். அடுத்து 4 பொதுமக்களிடம் வசூலிக்கப்படும் தீர்வை. பொதுமக்களிடம் வசூலிக்கப்படும் தீர்வை. அடுத்து பாருங்க, வெளிநாட்டு நிதி உதவி. அடுத்த வரிசை அந்த ஹெட்டிங் போடுங்க. 1 என்ன சொல்லிட்டேன், பொதுமக்களது நிதி உதவி. 2 கல்வி கட்டணம். 3 மாணவர்களுக்கான கல்வி கடன். 4 பொதுமக்களிடம் வசூலிக்கப்படும் தீர்வை. அடுத்து 5 வெளிநாட்டு நிதி உதவி. இந்த 5 ஹெட்டிங் வரிசை இருக்கு. அடுத்து ஒவ்வொரு ஹெட்டிங்கா நம்ம எக்ஸ்ட்ரா வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு இல்லைங்க, பொதுமக்கள் நிதி உதவி. முதல் ஹெட்டிங் வந்து பொதுமக்கள் நிதி உதவி. இந்த பொதுமக்கள் வந்து எப்படி சார் நிதி வாங்க, ஒரு 2 விஷயம் இருக்கு இந்த ஹெட்டிங்ல. பொதுமக்கள் நிதி போட்டு 1 தனி மனிதர்களும் அறக்கட்டளைகளும் வணிக நிறுவனங்களும் ஏற்பு பெற்ற கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி நடத்தி வருகின்றனர். தனியார் வந்து கல்வி நிறுவனம் நடத்தி வருது. இது வந்து கல்வி அளிக்கப்படும் ஒரு நிதி ஆதாரம் தான். அதான் உண்மையாக தனி மனிதர்களும் அறக்கட்டளைகளும் வணிக நிறுவனங்களும் ஏற்பு பெற்ற கல்வி நிறுவனங்களை ஏற்பு பெற்ற கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி நடத்தி வருகின்றன. இது இவங்கெல்லாம் ஒரு கல்வி நிலையத்தை நடத்தி வருது. இது ஒரு நிதி ஆதாரமா இருக்கான். என்ன பண்ணா
இது தவிர ஒரு பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள கல்வி நிலையங்களின் வளர்ச்சிக்காக பாருங்க, இது தவிர ஒரு பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள கல்வி நிலையங்களின் வளர்ச்சிக்காக நிலமாகவோ பொருளாகவோ பணமாகவோ கட்டிடங்களாகவோ உழைப்பாகவோ உதவி செய்கின்றனர். இதெல்லாம் பொதுமக்கள் இருந்தவங்க இந்தியாவில். தனியார் தனியார் வணிகம் நடத்தலாம் சரி, தனியார் வந்து அவங்களாம் கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்தி வராங்க. இது போக ஒரு பகுதி மக்கள் கல்விக்காக நிலமாகவோ இல்ல கட்டிடமாகவோ இல்ல பணமாகவோ இல்ல உழைப்பாகவோ உதவி செய்து வர்றாங்க. இதெல்லாம் என்ன, பொதுமக்களுக்கான நிதி உதவி, பொதுமக்களது நிதி உதவி. இது கல்விக்கான பொதுமக்கள் நிதி உதவி. அது ரெண்டாவது கேட்டீங்கன்னா சொன்ன கல்வி கட்டணம். கல்வி கட்டணம் எப்படி இருக்கு, இந்த SSC திட்டத்தை தான் அதை சொல்லிருக்காங்க. கல்வி கட்டணம் போட்டு ஒண்ணு, கல்வி வரும் உரிமை சட்டத்தின் கீழ் பள்ளி கல்வி இலவசமாகிவிட்டது. முதல் பாயிண்ட் பாருங்க, 3 பாயிண்ட் சொல்லிருக்காங்க. ஒண்ணு, கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பள்ளி கல்வி இலவசமாகிவிட்டது. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், 10ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு நிதி பெறும் பள்ளிகளில் கல்வி கட்டணம் ஏதும் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட்னா 10ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு நிதி பெறும் பள்ளிகளில் கல்வி கட்டணம் ஏதும் கிடையாது. அடுத்து 3ஆவது பாயிண்ட், உயர்கல்வியை பொறுத்தவரை பாருங்க, உயர்கல்வியை பொறுத்தவரை அரசு கல்வி நிலையங்களில் கட்டணங்கள் குறைவாக உள்ளன. உண்மைதான். 3ஆவது பாயிண்ட், உயர்கல்வியை பொறுத்தவரை அரசு கல்வி நிலையங்களில் கட்டணங்கள் குறைவாகவே உள்ளன. பெரும்பாலான மாணவர்கள் ஏதாவது ஒரு வகை கட்டண சலுகையை பெறுகின்றனர். ஏதாவது ஒரு வகையில கவர்மெண்ட் ஒரு கட்டண சலுகை கொடுக்குது. அப்ப இதுதான் கல்வி கட்டணம். 3 விஷயம். 10ஆவது சொன்னோம், கல்வி உரிமைச்சட்டத்துக்கு இலவச கல்வி இருக்கு. 10ஆம் வகுப்பு வரை என்ன செஞ்சிருக்கோம், 10ஆம் வகுப்பு அரசு மற்றும் அரசு உயர்வுகளுக்கு கட்டணம் கிடையாது இருக்கும். அடுத்து உயர்கல்வி வகுப்புக்கும் கட்டண சலுகை கொடுக்கப்படுது. ஏதாவது வகையில கட்டண சலுகை கொடுக்கப்படுது. சோ இதுதான் கல்விக்கான கட்டணம். அடுத்து பாருங்க, மாணவர்களுக்கான கல்வி கடன். கண்டிப்பா மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுத்தாங்க. அது எப்படி கொடுக்க பாருங்க, நாட்டில் உள்ள அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மாணவர்களுக்கு குறைந்த வட்டியில் நீண்ட கால படிப்புதவி கடன் வழங்குகிறது. இது உண்மைதான். முதல் பாயிண்ட் பாருங்க, நாட்டில் உள்ள அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மாணவர்களுக்கு குறைந்த வட்டியில், அதான் மாணவர்களுக்கு குறைந்த வட்டியில் நீண்ட கால படிப்புதவி கடன் வழங்குகின்றது. இது முதல் பாயிண்ட் பாருங்க. ரெண்டாவது, இத்தகைய படிப்புதவி தொகை பெறுவோரில் பாருங்க, இத்தகைய படிப்புதவி தொகை பெறுவோரில் 45% அளவு தமிழக மாணவர்கள் ஆவார். கவர்மெண்ட் கொடுத்ததுல இத்தகைய படிப்புதவி தொகை பெறுவோர்களில் முக்கியமான பாயிண்ட் 45% தமிழக மாணவர்களே ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3ஆவது, மைய அரசின் இத்திட்டம் வேறு வகை படிப்பு உதவித்தொகை பெற இயலாத மாணவர்கள் உயர்கல்வி பெறவும் கடனை திரும்பி தரும் பொறுப்பை அவர்களே ஏற்க செய்வதும் ஆகிய சீரிய அம்சங்களை கொண்டதாகும். பாருங்க, மைய அரசின் இத்திட்டம் அதுதான் எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணுது. வேறு வகை பிற உதவி தொகை பெற இயலாத மாணவர்கள், அதாவது கல்வியில இந்த ஸ்பெஷல் உதவித்தொகை அந்த மாதிரி பெற முடியாத மாணவர்கள் லோன் வாங்கிட்டு அவங்களே அதை கட்டிக்கணும் அப்படின்ற விஷயத்தை அறிவுறுத்தி அதை சொல்றாங்க. மைய அரசின் திட்டம் வேறு வகை உதவித்தொகை பெற இயலாத மாணவர்கள் உயர்கல்வி பெறவும், பாருங்க, வேறு வகை உதவித்தொகை பெறவர்கள் உயர்கல்வி பெறவும் கடனை திரும்ப பெறும் பொறுப்பை அவர்களே ஏற்க செய்வதும் ஆகிய சீரிய அமைப்புகளை கொண்டதாகும். இந்த மாதிரி விஷயத்த கொண்டு இருக்காங்க அப்படின்ற. அடுத்து பாருங்க, பொதுமக்களிடம் வசூலிக்கப்படும் தீர்வை. பொதுமக்களிடம் எந்த மாதிரிலாம் டாக்ஸ் மூலமா வசூலிக்கப்பட்டு அது எப்படி கல்விக்கு பயன்படுத்தப்பட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட்ல இருக்கு. நல்லா வச்சுக்க, வருமான வரி, சொத்து வரி, சேவை வரி போன்றவை வரிப்பிடித்தம் செய்யும் நிலையிலேயே கல்விக்கான தீர்வையும் சேர்த்து வசூலிக்கப்படுகிறது. இந்த இதுல ஒரு குறிப்பிட்ட %% கல்விக்கான நிதியும் அதுல இருக்கு அப்படின்னு. அப்ப வருமான வரி கட்டுறது, சொத்து வரி கட்டுறது, சேவை வரி கட்டுறது, அதுல ஒரு குறிப்பிட்ட % கல்விக்கும் போகுது அப்படின்றாங்க. வருமான வரி, சொத்து வரி, சேவை வரி போன்ற வரிப்பிடித்தம் செய்யும் நிலையிலேயே கல்விக்கான தீர்வையும் சேர்த்து வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், கல்விக்கான தீர்வு அளவு எவ்வளவு சார், எவ்வளவு % சார்? 2% தொடக்க கல்விக்கும், இந்த வசூலிக்கப்படுற அமௌண்ட்ல 2% தொடக்க கல்விக்கும், 1% இடைநிலை மற்றும் உயர்கல்விக்கும், ஆக மொத்தம் 3% வரித்தொகையுடன் சேர்த்து வசூலிக்கப்படுகிறது. 3% கல்விக்கான ஒதுக்கீடு தான். அதுல பாத்தீங்கன்னா 2% தொடக்க கல்விக்கு, 1% இடைநிலை மற்றும் உயர்கல்விக்கு. அப்போ 3% அந்த வரிப்படுத்துது, அந்த வரியில 3% கல்விக்காக ஒதுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இதுதான் பொதுமக்களிடம் வசூலிக்கப்படும் தீர்வை அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, வெளிநாட்டில் நிதி உதவி. நல்லா கவனிச்சுங்க, வெளிநாட்டில் நிதி உதவி. பாருங்க, வெளிநாட்டிலிருந்து கல்விக்கென இந்தியா பெற்ற நிதி உதவி யாராட்ட எவ்வளவு பெற்றாங்க பாப்போமா? ஆண்டு 2013ஆம் ஆண்டு $421 மில்லியன் வாங்கியிருக்காங்க. 2013 2014 $806 மில்லியன் வாங்கியிருக்காங்க. சரியா? பாருங்க,
வெளிநாட்டு நிதி உதவி வந்து இந்தியாவுக்கு கல்விக்கான நிதி உதவி எவ்வளவு வாங்கிருக்காங்க? 2013ஆம் ஆண்டு வந்து $421 மில்லியன் வாங்கியிருக்கு. அடுத்து 2014ஆம் ஆண்டு $806 மில்லியன் கடன் வாங்கியிருக்கு. அதுக்கு ஒரு ஹெட்டிங் போடுங்க. என்ன ஹெட்டிங் போடுங்கன்னா, இந்தியா கல்விக்கென உதவும் நிறுவனங்களும் அவை அளித்த நிதி உதவிகள். அதாவது வெளிநாட்டில் இந்தியா பெற்ற கல்விக்கான உதவும் நிறுவனங்களும் அவை அளித்த நிதி உதவியும் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல $மில்லியன் அப்படின்னு போடுங்க. அதான் கவனிச்சுங்க. இந்திய கல்விக்கென உதவும் நிறுவனங்களும் பாருங்க, இந்திய கல்விக்கென உதவும் நிறுவனங்களும் அவை அளித்த நிதி உதவி, அது எவ்வளவு நிதி உதவி அளித்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அந்த ஹெட்டிங்க போட்டு பிராக்கெட்ல $மில்லியன் போட்டுருங்க. சரிங்களா? இங்கிட்ட வந்து என்னன்னா, ஒரு 2013 2014 அப்படி காலத்தை பிடிச்சுங்க. 2013 2014 பிடிச்சுங்க. உலக வங்கி எவ்வளவு கொடுத்துருக்கு? உலக வங்கி 2013ல $322 மில்லியன் கொடுத்துருக்கு. 2014ல $499 மில்லியன் கொடுத்துருக்கு. நோட் பண்ணிச்சுங்க. 2013ல $322 மில்லியன் கொடுத்துருக்காங்க. 2014ல $499 மில்லியன் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஐரோப்பிய யூனியன் அவங்க என்ன சொன்னாங்க? 2013ல $46 மில்லியன் கொடுத்துருக்காங்க. 2014ல $116 மில்லியன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இங்கிலாந்து 2013ல $18 மில்லியன் கொடுத்துருக்காங்க. 2014ல $109 மில்லியன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜெர்மனி 2013ல $32 மில்லியன் கொடுத்துருக்காங்க. 2014ல $40 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டிங் தான் போடுங்க. இதுதான் கல்விக்கான நிதி ஆதாரம். இதெல்லாம் போட்டு லாஸ்டா ஒரு ஹெட்டிங் இருக்கு. என்ன ஹெட்டிங்னா, கல்வி நிதியை திரட்ட பரிந்துரைக்கப்படும் மாற்று வழிமுறைகள். இந்த இதெல்லாம் நீங்க கல்விக்கான நிதி கொடுப்பீங்க. இதை தவிர்த்து மாற்று வழிமுறைகள் என்ன இருக்கு? இதுதான் கடைசி ஹெட்டிங். அதாவது கல்வி நிதியை திரட்ட பரிந்துரைக்கப்படும் மாற்று வழிமுறைகள். மாற்று வழிமுறைகளை ஒரு 6 வழிமுறை சொல்றாங்க. சரிங்களா? முதல் வழிமுறை, இலவச கல்வி அளிக்கும் சமய சார்பற்ற அரசின் ஏற்பு பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு வருமான வரியை உச்சவரம்பின்றி குறைத்தல். வருமான வரி அவங்களுக்கு உதவி நடத்துறவங்களுக்கு குறைச்சிட்டோம்னா கல்வியோட பெருக்கம் அதிகமாகும். அந்த பாயிண்ட்ல பார்க்கலாம். சரிங்களா? முதல் பாயிண்ட்னா, இலவச கல்வி அளிக்கும் சமய சார்பற்ற அரசின் ஏற்பு பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு, ஏதாவது சமயம் வந்து எடுத்து நடத்தலாம். அதாவது என்னன்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவு வந்து கல்வி எடுத்து நடத்தலாம். அப்படி நடத்துறவங்க வந்து இலவச கல்வி கொடுத்தா அதான் சொல்றாங்க. இலவச கல்வி அளிக்கும் சமய சார்பற்ற அரசின் ஏற்பு பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு வருமான வரியை உச்சவரம்பின்றி குறைத்தல். அவங்க வருமான வரி வந்து உச்சவரம்பின்றி குறைத்தல் சொல்றாங்க. முதல் பாயிண்ட். இரண்டாவது என்னன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்களை ஏதாவது ஒரு கல்வி நிலையத்தை தத்தெடுத்துக் கொள்ள உதவுதல். ரெண்டாவது, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து ஏதாவது ஒரு கல்வி நிலையத்தை தத்தெடுத்துவதற்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ரெண்டாவது, வெளிநாடு வாழ் இந்தியர்களை ஏதாவது ஒரு கல்வி நிலையத்தை தத்தெடுத்துக் கொள்ள உதவுதல் அப்படின்னு. அடுத்து மூணாவது பாயிண்ட், உயர்கல்வி நிலையங்களில் கட்டண விகிதத்தை சீரமைத்தல். ஏற்றத்தாழ்வு இல்லாம உயர்கல்வி நிறுவனம் வந்து கட்டணத்தை வந்து சீரமைக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு வரும்னு சொல்றாங்க. மூணாவது, உயர்கல்வி நிலையங்களில் கட்டண விகிதத்தை சீரமைத்தல். இது மூணாவது. நாலாவது பாருங்க, வேலை பளுவை நிர்ணயித்து அதிகப்படியாக உள்ள கல்வி நிலைய ஊழியர்களுக்கு இடமாற்றம் மாற்று வேலை தருதல். ஒரு இடத்துல வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கும், வேலையாளர் பற்றாக்குறை இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஆசிரியர்கள் அதிகமா இருப்பாங்க, வேலையாளர்கள் அதிகமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேலையாது. அப்ப அந்த வேலை பழுவை போய் பிரிச்சு ஆசிரியர் எந்த இடத்துல இல்ல அந்த இடமாற்றத்தை கரெக்டா பிரிச்சு கொடுத்தோம்னா நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டும் குறையும், செலவும் குறையும். அது போக கல்வியோட மேம்பாடு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இல்லாத ஆளுக்கு புதுசா ஒரு ஆள் போட்டு சம்பளம் கொடுத்தோட ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து அதிகப்படியா இருக்கிற ஆசிரியர்கள் அதிகப்படியா இருக்கிற ஊழியர்கள் வந்து அந்த கல்வியோடத்துக்கு மாத்திக்கலாம். அதான் சொல்றாங்க, வேலை பளுவை நிர்ணயித்து வேலை பளுவை நிர்ணயித்து அதிகப்படியாக உள்ள கல்வி நிலைய ஊழியர்களுக்கு இடமாற்றம் அல்லது மாற்று வேலை தருதல். இடமாற்றம் அல்லது மாற்று வேலை தருதல் சொல்றாங்க. அஞ்சாவது பாயிண்ட்னா, சமய நிறுவனங்களிடம் உள்ள மிகை நிதியை, ஏதாவது ஒரு கோயில் நிதி இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அறக்கட்டளை நடத்துறவங்க வந்து அவங்களோட அதிக நிதி இருந்துச்சுன்னா, அதான் சமய நிறுவனங்களிடம் உள்ள மிகை நிதியை, அதாவது அதிகமான நிதியை நீண்ட கால கடனாக அரசுக்கு தர ஊக்குவித்தல். நீண்ட கால கடனாக இந்த அரசு கொடுக்கலாம். அது நீண்ட கால கடனாக அரசு கொடுக்க ஊக்கமிச்சுன்னா அதை வந்து கல்விக்கு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றாங்க, சமய நிறுவனங்களிடம் உள்ள மிக நிதி அதிகமான நிதியை நீண்ட கால கடனாக அரசுக்கு தர ஊக்குவித்தல். நீண்ட கால கடனாக அரசுக்கு தர ஊக்குவித்தல் சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் மூலம் பள்ளிகளின் கட்டுமான பணிகளுக்கு நிதி திரட்டுதல். பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களின் மூலம் பள்ளிகளின் கட்டுமான பணிகளுக்கு நிதி திரட்டுதல். இந்த மாதிரி ஒரு 6 விஷயம். ஸோ இதுதான் எந்த கேள்வி கேட்டீங்கன்னா, இதுதான் கல்வியின் நிதி அமைப்பு. நல்லா மறுபடியும் சொன்னேன், இந்த கேள்வி வந்துச்சுன்னா
இந்த மாதிரி சொல்லி நீட்டாக நீங்கள் பாயிண்ட் சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 பக்கம் வரைக்கும் வரும். நீங்கள் இது எழுதிட்டீங்கன்னாவும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டேபிள் காலம் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாகவும் முதல் கேள்வி அவன் பார்த்துட்டு இப்போ எழுக்க தெரிஞ்சவனையும் அவன் அடுத்த கேள்வி வந்து மோஸ்ட்லி வாட்ச் பக்கம் கூட மார்க் நல்ல மாதிரி போட்டுருவான். நீங்கள் ஃபெயிலாகும் அப்படின்ற பயமே இருக்க தேவையான அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோனையும் இந்த 7வது யூனிட்ல என்ன கேள்வி கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்து அதை ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த 5ஆண்டு திட்டங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 5ஆண்டு திட்டங்கள்ல உங்க புக்ல பல நிறைய கொடுத்துருக்காங்க. அவ்வளவு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை எழுதா கிட்ட 15 பக்கமோ எது எழுதுறது. நான் வந்து அதுல இருந்து சில பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு திட்டத்திலையும் எத்தனை பாயிண்ட் இருக்கணும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 5ஆண்டு திட்டங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு புக்ல 12 5ஆண்டு திட்டங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு சிலபஸ் இருக்கு, ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்திலையும் நீங்க என்னென்ன பாயிண்ட்ல எடுத்து எழுதணும். ஒவ்வொரு கிளாஸ் ஒரு 4 ஆண்டா பிடிச்சிட்டா ஒரு 2 கிளாஸ்ல அந்த கேள்வி முடிச்சிடலாம். ஸோ இந்த 2 கேள்வி நீங்க படிச்சுட்டீங்க. படிச்சுட்டீங்கனாலும் நீங்க ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ்